இதுதான் சைபேரியன் புலி. உலகத்தில் இருக்கிற புலிகளை விட மிகவும் பெரியது. இதோட மொத்த எடை 222 கிலோ. இதோட எடைக்கு ஏற்ற மாதிரி அதோட உடல் அமைப்பு பெரிதா இருக்கிறதுனால மற்ற விலங்குகள் இதை பார்த்து ரொம்பவே பயப்படும். அது மட்டும் இல்லாம இறைகளை தேடுறதுலயும் ஓடி பிடிக்கிறதுலயும் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்குது. ஹலோ, காஸ்பிளே கடையா? இன்னைக்குள்ள எனக்கு ஒரு புலி காஸ்டியூம் கிடைக்குமா? நிஜமாவா? எனக்கு கிடைச்சிருமா? இந்த காஸ்டியூமை வச்சு அந்த காரணிகளை இன்னைக்கு இந்த காட்டை விட்டே தோற்றேன். பயந்துட்டியா? நீ ஒன்றும் கவலையே படாத. அது நான் தான். எதுக்கு பயப்படுற? சரி விடு, இதுக்கப்புறம் எனக்கு அந்த காரணிக பிரச்சனையே இருக்காது. அவங்க 2 பேரும் தொல்லை இல்லாம நான் இந்த காட்டுல இருக்கிற எல்லா மரத்தையும் அப்படியே ஜாலியா வெட்டுவேன். என்னோட கனவும் நிஜமாக போகுது. அப்புறம் நானும் அப்படியே சீக்கிரமா பணக்காரன் ஆயிடுவேன். ஆமா, டீக்கி பாபு கூட தொல்லை பண்ணாம இருக்காங்க. இன்னைக்கு நாள் நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்குல்ல? அதெல்லாம் எங்களுக்கு சொந்தமானது. என்ன வேணாலும் சொல்லிக்கோ. நான் யாருக்கிட்டையும் கேட்டு எடுக்கணும் அவசியம் இல்ல. எனக்கு தேவையோடு நான் எடுத்துக்குவேன். அவனுக்கு சொல்றேன், நீ ஒண்ணு எங்களுக்கு ராஜா இல்ல, புரியுதா? ஆமா, நீ ஒண்ணு எங்களுக்கு ஒண்ணு, நீ ராஜா கிடையாது. அவன் மட்டும் நினைச்சானா உன்னை ஒரே நசுக்கிடுவான். எல்லாத்தையும் திருப்பி கூட நிறுத்துங்க. ராஜாவை கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டேங்கிறீங்க. நான் ராஜா. புலி வருது. எல்லாரும் தப்பிச்சு ஓடிடுங்க. காப்பாத்துங்க, என்னை யாராவது காப்பாத்துங்க. நல்லா ஏமாறாங்க. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. நான் தான் இந்த காட்டோட ராஜா. அதனால நீங்க எல்லாருமே எனக்கு அடிமைங்க. நான் தான் இந்த காட்டோட ராஜா, தெரிஞ்சுக்கோ. நீ போய் சொல்ற, நீ ஒரு மொக்க புலி. நான் எனக்கு ஒரு பெரிய மாளிகை கட்டணும். எனக்காக மரத்தை வெட்டி கொடுங்க. உடனே பண்ணுங்க. இந்த புலிய பார்த்தா எங்க போத்த மாதிரியே இருக்கு. அண்ணன்கிட்ட போய் சொல்லணும். என்னால இது முடியாது. நான் எப்படி இது பண்ணுவேன்? என்ன உணர்கிட்டு இருக்க? மரத்தை நீ வெட்டுறியா இல்லைன்னா ஒண்ணு நான் வெட்டட்டுமா? நாம நினைச்சதை விட இந்த பிளான் ரொம்ப நல்லா வேலை செய்யுது. என்னோட வேலையை சேர்த்து இவங்களே பார்த்துடுறாங்க. நீ புத்திசாலி தாண்டா. கிக்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அவனுக்கு என்ன பைத்தியமா? டேய் அண்ணா, நான் தான் சொன்னேன்ல, அந்த புலி மரத்தை வெட்ட சொல்லி எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருக்கு. அறிவு கட்ட முட்டாள், உனக்கு என்ன பைத்தியம்? எதுக்காக என்ன அடிச்ச? என்ன படிச்சிரு தம்பி? டேய் டப்ளு, எழுதுறா டப்ளு. என்னது இது? புலி. இவன் சொன்னது சரிதான். ஆனா புலி எதுக்கு இப்படி பண்ணணும்? கொஞ்ச நேரத்துக்கு போய் எதிர்க்க மாட்டான். என்னோட வேலையை பார்க்கணுமே. எங்க என் அண்ணன்? என் அண்ணன் கிட்ட யாரும் வச்சுக்கவே கூடாது. நான் உன்னை அழிக்காம விடவே மாட்டேன். அதையும் பார்த்துடலாம். என்னது லாகர் விக் தானே? அது நிஜமாவே லாகர் விக் தான். இத விக்கு கிட்ட வச்சுக்கிட்டீங்களா? இதுதான்டா உங்க நிலமா.
என் கண்ணு போச்சு. என் கண்ணுலயே அடிச்சுட்டானே, கண்ணு தெரியலையே. என்னடா இது, இவங்க 2 பேரும் மேஜிக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, நாம இப்ப என்ன பண்ணலாம்? இந்த பழிக்கு பழி வாங்குற பிளான நாம செயல்படுத்த வேண்டியதுதான். ஒன்று, 2, 3, 4, 5. அங்க பாரு, நிஜமாவே அது விக்குதாண்டா. ரெடி? ஹாய் ஜோடிபியர்ஸ், நீங்க 2 பேரும் அதுக்குள்ள என்ன போடுறீங்க? நீ ஒண்ணும் புலி இல்ல. சீன் போடுறத நிறுத்து. நீ லோகர்விக். ஹலோ ஜூவா, உங்களுக்காக நான் 2 கரடிகளை முடிச்சு வச்சிருக்கேன். பேக்கிங்லாம் முடிச்சு ரெடியா இருக்காங்க, வந்து தூக்கிட்டு போலாம். ஒழுங்கா வேலையை பாருங்க, இல்லைன்னா உங்களையும் ஜூக்கு அனுப்பிச்சு வச்சிருவோம். பாபு, பப்ளு அந்த புலி லாகர்விக்னு சொன்னதை நான் கேட்டேன். உனக்கு கேட்டதா? நல்லாவே கேட்டுச்சு அரசரே. இப்போ நம்ம என்ன பண்றது? அந்த கரடிகளை மட்டும் நான் பிடிச்சிட்டு போனா எனக்கு நிறைய பணம் கிடைக்கும். ரொம்ப அருமையா இருக்கு. இவங்க 2 பேரையும் நான் ஜூல வித்ததுக்கு அப்புறமா இந்த காட்டுக்குள்ள என்னைய கண்டா எல்லாருமே பயந்து நடுங்க போறாங்க. லாகர்விக்னா சும்மா வாடா. இதுக்கப்புறமா யாரும் நான் பணக்காரன் ஆவறத தடுக்கவே முடியாது. உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? என்ன நடக்குது? நீங்க 2 பேரும் எப்பறம் அதுக்குள்ள இருந்து வெளியே வந்தீங்க? சாதிச்சிட்டோம். ஞாபகம் இருக்கா? இவன் கூட்டு சேர்ந்ததுனால தான் எல்லாம் வந்தது. என்கிட்ட மோதாதீங்க, நல்லதுக்கு இல்ல. சரி சரி, நீ ஓடு ஓடு. ஆனா நான் யாருன்னு இப்போ உனக்கு காட்டுறேன்டா. அடேய், 2 பேரும் எங்கடா ஓடி ஒளிகிறீங்க? டாய், ஓடாதீங்க, நில்லுங்கடா. வாவ், இது ரொம்ப நல்லா இருக்கு. என்னது, இவ்வளவு பணம் கிடைக்குமா? ரொம்ப நல்லதுடா. நீ கொஞ்சம் அப்படியே மாட்டியா? உண்டால இதுக்கு மேலையும் ஓட முடியாது. மியாவ். என்னது? ரொம்ப நல்லதா போச்சு, நீ வந்துட்டியா? ஹேய், நான் சொன்ன கரடி ஏதோ இங்கதான் இருக்குங்க. சீக்கிரமா நீ இங்க வந்து நீ என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கோ? நான் தான் பாத்து. உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா? உங்களை பிடிக்கிறத விட அதை பிடிச்சாதான் எனக்கு பணம் அதிகமா கிடைக்கும். இங்க என்ன நடக்குதுன்னு யாராவது புரிய வைக்கிறீங்களா? என்ன சுட்டுக்கிட்டு இருக்கான்? நான் எப்படி தப்பிக்க போறேன்னு தெரியலையே. இங்க ஒரு ஓட்டம் இருக்குமா? போய் ஒளிஞ்சுக்க வேண்டியதாமா. எங்க போச்சு? ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம்? நான் இப்ப எங்க இருக்க? என்னடா இங்க நடக்குது? என்னைய வெளியே விடுங்கடா. நான் ஒன்றும் புரியல. என்னை காப்பாத்துங்க, விடுங்கடா. அப்படியே நான் மனுஷன்டா. என்னை விடுங்க. என்னை யாராச்சும் காப்பாத்துங்க. என்னை எங்கேயும் கூட்டு
போகாதீங்க, என்ன விடுங்க, விடுங்கன்னு சொல்றேன்ல.